கேள்வியை பார்த்தேன்னா மானா சூனா பீனான்னு அப்பா மானங்கண்ணியாக அறுத்து கிளிக்காவே காதில் கேட்க முடியாது. இந்த சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, இந்த பைக்கு ஓட்டிக்கிட்டு இந்த லொக்கேஷன்லாம் அனுப்பி கொண்டு வருவாங்க பார்த்திருக்கீங்களா? அதில் வந்து ஏதோ டொமேட்டோ அது வந்து ஒரு அக்கா ஆர்டர் பண்ணியிருக்காவ. இந்த அண்ணன் எங்கேயோ அங்கங்கே லொக்கேஷன் தெரியாமல் அலைஞ்சி எப்படியோ கொண்டாந்து அந்த வீட்டில் கொண்டாந்து சேர்த்துட்டான். சேர்த்த உடனே கொஞ்சம் லேட் ஆகிட்டுன்னா அந்த அக்கா கேட்குற கேள்வியை பார்த்தியன்னா மானங்கண்ணியாக அறுத்து கிளிக்காவே காதில் கேட்க முடியாது. அந்த மாதிரி அறுத்து கிளிக்காவே என்ன சாப்பாடு கொண்டு வர வேலையை பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுமோ எனக்கு என்னன்னு தெரியலை. ஏதோ படிக்கிற பையங்க இல்லை ஒரு வேலை பார்க்குறவங்க நமக்கு ஒரு 10 ரூபா கிடைக்காதான்னு தான் வேலை கேட்காங்க. அதில் போய் இந்த அக்கா லேட் ஆகிட்டுன்ட்டு அவனை கேள்வியை பார்த்தேன்னா மானா சூனா பீனான்னு அப்பா அவைய குடும்பத்தெல்லாம் இழுக்காவே. எனக்கு பார்க்க அந்த வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு அந்த சாப்பாடு கொண்டாந்து அந்த டொமேட்டோவில் வேலை பார்க்க அண்ணன் மேலே தப்பாக தெரியலை, அந்த அக்கா மேலே தான் தெரியுது. இதுவே அந்த டொமேட்டோவில் கொண்டாந்த அண்ணன் இந்த கேள்வியை அந்த அக்காவை கேட்டிருந்தான்னா அந்த அக்கா என்ன பண்ணியிருப்பாவ? ஏவிடி சிங் வாங்க போல் ஸ்டேஷனு அப்படின்னு ஊழ விட்டுருப்பாவ. இப்போ அந்த அண்ணன் பேசுனது ஒரு வழியில் தப்பாக கூட இருக்கலாம், அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்? போல் ஸ்டேஷனுக்கு போயிருக்கணும். அதை விட்டுட்டு இவ குடும்பத்தெல்லாம் பேசுவாங்களாம். அந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரியும். எனக்கு பார்க்க அந்த அக்கா மேலே தான் தப்புன்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு பார்த்து சொல்லுங்கள்.